வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட மேட்ச் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதே மாதிரியே இன்றைக்கி நடந்த இன்னும் சில மேட்ச் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை மறக்காமல் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஸ் அ சீரீஸை நம்ம தொடர்ந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அண்டு நியூசிலாண்ட் மேட்ச் ரிவ்யூ இருக்குது. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ, அதாவது எஃபிஓங்கிறது தமிழ்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த மேட்ச் வரப்போ சவுத் ஆஃப்ரிக்கா 1-0 லீடில் வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் தொடரில் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க தான் சீரீஸ் வின்னர். ஸோ இன்றைக்கி டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு. பிகாஸ் இன்றைக்கி டே எண்டில் அவங்க 247 ஃபார் 6. ஸோ யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விக்கெட்டுக்கு ஒரு 80 ரன் பார்ட்னர்ஷிப்பு ஸ்டாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 40 ரன் கிட்ட ஸ்டாண்ட் பண்ணாங்க. அடுத்து பவுமா. ஸோ பவுமா எல்லாருமே ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடித்ததுனால எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 247 ஃபார் 6. ஸோ டே 2 நாளைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷஸ் சீரீஸ் மேட்ச் ரிவ்யூ. ஸோ ஆஷஸ் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 2வோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேட்சோட ரிசல்ட் வந்துருச்சு. பிகாஸ் விக்கெட்ஸ் ரெகுலர் செஷனில் போய்கிட்டே இருந்துச்சு இந்த மேட்ச்லேயுமே. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 விக்கெட் போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ரிமைனிங் விக்கெட்ஸ் போச்சு. ஸோ ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவங்க ஸ்கோர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 160-70 அந்த ரவுண்டில் தான் 172 தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு இங்கிலாண்டால். ஸோ இதை அடுத்து ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா நேற்றே பேட்டிங் ஆடினாங்க. ஸோ அவங்க 132 இன்றைக்கி காலையில் அவங்க இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ 132 தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ லீடிங்கோட ரெண்டாவது இன்னிங்ஸ் இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 164 ரன்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணாங்க அவங்களோட ரெண்டாவது இன்னிங்ஸில். ஸோ ஒரு 205ங்கிற ஒரு டார்கெட், அதாவது ஃபோர்த் இன்னிங்ஸ் டார்கெட் கஷ்டம். 200னாவே கொஞ்சம் கஷ்டம். பட் டிராவிஸ் ஹெட் ஸ்கிரிப்டை மாற்றி எழுதினார். என்ன தான் எல்லா பக்கம் அவுட் ஆனாரும் இவர் செஞ்சுரி அடித்து மேட்சை முடிச்சிட்டாரு. ஸோ ஆஸ்திரேலியா லீட்ஸ் தி ஆஷஸ் ஃபஸ்ட் மேட்ச் 1. 4 மேட்ச் இருக்குது. அடுத்து நியூசிலாண்டு வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்திங்கன்னா 3rd ODI இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ODIலையுமே நியூசிலாண்டு வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே சீரீஸை அவங்க சைடு போயிடுச்சு. பட் தேர்ட் மேட்ச் கம்மிங் இன் டு தி தேர்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு லோ ஸ்கோரிங் வென்யூ. ஸோ இந்த மேட்சும் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் தோற்றுக்கிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 160 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. அதை டிஃபெண்ட் பண்ண நல்லா தான் ட்ரை பண்ணாங்க. பட் பிரேஸ்வெல் அண்டு சாம்ப்மேன் 64, பிரேஸ்வெல் 40. ஸோ மேட்ச் கடைசியில் ஜெயிச்சுக்கிட்டாங்க ஒரு 14 ஓவர்ஸ் இருக்கிறப்பே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.